வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு சமீபத்தில் வெளியான ஒரு புத்தம் புதிய புத்தகத்துடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த புத்தகம் மிகவும் முக்கியமானது. ரொம்ப சரியாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் புக் இன் ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த புத்தகம் தமிழ் மொழியின் தொன்மை, தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, தமிழர் நாகரிகம் வளர்ந்து வந்த அந்த வரலாறு, இதை பற்றியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆழமாக விரிவாக பேசுது ஆங்கிலத்தில். இது ஒரு ஆங்கில புத்தகம். இரண்டாவது, நமக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் தி ஹிந்து நாளிதழ் சொல்லலாம். சரிங்களா? ஒரு தரமான நடுநிலையான அறிவார்ந்த செய்திகளை தரக்கூடிய ஒரு நாளிதழ். இந்த நாளிதழில் இந்த இந்து குழுமத்தினுடைய சேர்பர்சன் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதனால் இது இன்னும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போது அந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தகத்தின் பெயர் தி தமிழ்ஸ். எழுதியிருப்பவர்கள் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தி ஹிந்து குழுமத்தின் சேர்பர்சன் அம்மையார் நிர்மலா லக்ஷ்மண் அவர்கள். சரிங்களா? அவங்க எழுதியிருக்காங்க. இதில் ரொம்ப அருமையான செய்திகளை நிறைய தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஆராய்ச்சி செய்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் தமிழர் தொன்மை குறித்து ஏராளமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நூல்கள் வந்திருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமான ஒரு நூலாக இதை நாம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதனுடைய ஆசிரியர் அவர்கள் தானே பல இடங்களுக்கு சென்று பலருடன் பேசி, தற்போது வெவ்வேறு துறையில் நிபுணர்களாக இருக்கக்கூடிய பலருடன் கலந்து பேசி இந்த தி தமிழ்ஸ் என்கிற இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். சரிங்களா? சரி, இப்போது இந்த தமிழ்ஸ் என்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக சமீபத்தில் வெளிவந்த ஒரு நூல், மிகவும் பிரபலமாக விற்பனையாகக்கூடிய ஒரு நூல். இதை வெளியிட்டிருக்கிறவர்கள் டெல்லியை சேர்ந்த ஆலஃப் புக் கம்பெனி. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ரூபா பப்ளிகேஷன்ஸுங்கிற நல்லா தெரியும், அவங்களுடைய சேர்ந்தது தான் அதுவும். ஆலஃப் புக் கம்பெனி 390 பக்கங்கள் இருக்கின்றன. இதனுடைய விலை 999 ரூபாய். சரிங்களா? 1000 ரூபாய். சரிங்களா? இப்போது இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். இந்த புத்தகம் என்னெல்லாம் சொல்லுது? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க தி ஹிந்து குழுமத்தினுடைய சேர்பர்சன் மேடம் அவர்கள் பல்வேறு நூல்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். பழந்தமிழ் இலக்கியங்கள் தொடங்கி சங்க இலக்கியம் தொடங்கி சமீபத்தில் வரக்கூடிய தற்கால இலக்கியம் வரையில் அத்தனை நூல்களையும் பார்த்து, அப்புறம் குறிப்பிட்ட எழுத்தாளர்களை சந்தித்து குறிப்பிட்ட படைப்பாளர்களுடன் பேசி, அந்தந்த இடங்களுக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுடன் கலந்து பேசி அது மாதிரி இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூல். திரும்பவும் சொல்கிறோம், இது ஒரு ஆய்வு நூல் தான். ஆனாலும் அத்தனை பேரும் படித்து பயன்பெறுகிற அளவுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா நேற்று இரவு தொடங்கி ஒரே மூச்சில் அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் படிக்க முடிந்தது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் அப்படியே போயிட்டே இருக்குது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. அதனால் இந்த புத்தகம் மிகவும் சிறந்த ஒரு புத்தகமாக, ஒரு ஆய்வு நூலாக இருந்தாலும் கூட அத்தனை பேரும் படித்து ரசித்து சுவைத்து பயன்படக்கூடிய அளவில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். சரி, அப்புறம் புத்தகத்துக்குள்ளே போவோம். இந்த புத்தகத்துக்குள்ளே போகும்போது முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த நூலாசிரியர் அவர்கள் ஏற்கனவே பத்திரிகை துறை மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகவும் புகழ்பெற்ற பிரபலமான ஒரு குழுமத்தின் சேர்பர்சன் அப்படிங்கிறனால மிகுந்த பொறுப்புணர்வுடன் எழுதியிருக்காங்க. அது முன்மையிலே நம்ம பாராட்டியே ஆகணும். ஏதோ தனக்கு தோன்றியதெல்லாம் எழுதியிருக்காங்க மாதிரிலாம் இல்லை. ஆய்வு செய்து எதையெல்லாம் தரலாம், எந்த அளவுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சொன்னால் வெரி வெல் பேலன்ஸ்டு ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி தான் இந்த புத்தகம் முழுக்கமாக கொடுத்துருக்காங்க. இல்லை, கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது யாருக்கானது அப்படின்னா, ஃபார் தோஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் சப்ஜெக்ட் பட் நாட் நெசசரி ஃபெமிலியர் வித் இட். அதாவது இந்த சப்ஜெக்டுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்காக தான் இது. ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை பற்றி நல்லா தெரிந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் தன்னடக்கத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியம் அது. அவ்வளோதான். சரிங்களா? உண்மையிலே பார்க்க போனால் யாருக்கெல்லாம் இந்த சப்ஜெக்டில் இன்னும் ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட மிகவும் பயன்படுகிற விதத்தில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, அப்புறம் இதில் என்ன ஒரு மிகவும் கவரக்கூடிய அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் தெரியும். அமரர் நீலகண்ட சாஸ்திரியும் ஏ.கே. ராமானுஜம் அவர்களையும் விட்டு எந்த ஒரு வரலாற்று ஆய்வும் எழுத முடியும் என்று தோன்றவில்லை எனக்கு. அவர்களே அங்கங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அதுவும் அடுத்துடனேயே ஒரு தலைப்பு தொடங்கும் போது நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் 2 பேரும் மிகப்பெரிய மகான்களாக தான் நான் பார்ப்பேன். நீலகண்ட சாஸ்திரி, ஏ.கே. ராமானுஜம். அவர்களுடைய ஆய்வுகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அங்கே மேற்கொள் காட்டியிருக்காங்க. அப்புறம் தற்காலத்திலே வெவ்வேறு துறை இருக்கக்கூடிய நிபுணர்கள், அது வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கட்டும், தொல்லியல் ஆய்வாளர்கள் இருக்கட்டும், பத்திரிகை துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் பேசி அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கே போகிறாங்க. அது இப்போ காஞ்சிபுரம், மதுரையாக இருக்கட்டும், அல்லது தாமிரபரணி ஆற்று சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் அவங்க நேராக போயிட்டு அங்கே என்னெல்லாம் அவங்க பார்த்தாங்க, கேட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த தமிழுடைய தொன்மை, தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் நாகரிகம், பண்பாட்டத்தோடு இணைத்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறோம், இது மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு ஆய்வு நூல். சரிங்களா?
சரி, இது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்ப்போமே. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் ஒரு அத்தியாயம்னு போடலை, ஒவ்வொன்றும் தனித்தனி புத்தகம் என்றே போட்டிருக்காங்க. புக் 1, புக் 2, புக் 3, புக் 4, புக் 5, அதாவது சாப்டர் தான் அது, ஆனால் புக்குன்னு போட்டிருக்காங்க. அதுவே எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. ஏன்னா உண்மையிலே அது அந்த எண்ணத்தோடு தான் போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு சாப்டரும் அப்படியே தடுத்து ஒரு தனி புத்தகமாக போடலாம். அந்த அளவுக்கு அதோடைய சாரம் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, சப்ஸ்டன்ஸ் இருக்கல நிறையவே. சரிங்களா? சரி, இனிமேல் உள்ளே போகலாம். இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எடுத்தோடனே எமர்ஜென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, தோற்றம். சரிங்களா? எப்படிலாம் தோற்றம் நமக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனாலும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இந்த மாதிரிலாம் இதோட எமர்ஜென்சி ஆஃப் தமிழ் அது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்னது தான், தொடக்கத்திலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த சப்ஜெக்டில் ஆர்வம் உள்ளவர்களுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சில இடங்கள்ல என்ன இருக்கும்னா, முதல் முறையாக இந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் இருக்கவங்க யாராவது உள்ளே போனாங்கன்னா, அவர்களும் உடனடியாக இந்த புத்தகத்துடன் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ள முடியுங்கிற மாதிரியான பல செய்திகளை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க, எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லிட்ரேச்சர் அஸ் ஹிஸ்ட்ரி. இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும், தமிழ் வரலாறு என்று சொல்கிற போதே அநேகமாக இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கும். அதைத்தான் நம்ம வரலாற்றினுடைய வரலாற்றினுடைய முக்கியமான பக்கங்களாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே வரலாற்று ஆய்வு என்பதும் இலக்கிய திறனாய்வு என்பதும் அநேகமாக தனித்தனியாக இருக்க முடியாது. ஏன்னா தமிழ் அந்தளவுக்கு தொன்மையானது. அதாவது லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி. அப்புறம் ஆஃப் ஹீரோஸ் அண்ட் கிங்ஸ். எத்தனை பேர், எத்தனை அரசர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க காலத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லைஃப் ஆஃப் தி டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வரும் மிக முக்கியமானது தி ஏஜ் ஆஃப் எம்பையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மன்னர்களுடைய அந்த அந்த யுகம். சரிங்களா? அந்த காலம் அது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கே தெரியும், நான் முக்கியமாக 3ஆவது உதாரணம் தி பல்லவாஸ், தி பாண்டியாஸ், தி சோலாஸ் 3 பற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த முக்கியமாக இந்த பல்லவாஸ் பற்றிலாம் கொடுக்கும்போது நமக்கே தெரியும் என்னெல்லாம் இருந்திருக்கும் தெரியும். காஞ்சிபுரம் எ கான்ஃபரன்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதை படிக்கிற போது எனக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, இது உண்மையிலே இந்திய சுற்றுலாத்துறை தனக்கான ஒரு 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 புத்தகமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தோன்றுது. ஏன்னா இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க காஞ்சிபுரத்தை வந்து நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மதுரை நேராக போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. தமிழகத்தில் பல சுற்றுகளையும் இங்கே கூட ஆறுகளையும் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொல்லியல் இடங்களையும் குறிப்பிட்டு சொல்லுகிற போது நாம் அந்த இடத்தை நேராக போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாக எல்லாருக்குமே ஏற்படும். அந்த வகையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தி டிவைன் ஆரிஜின்ஸ் அண்ட் எர்த்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தி சைட்டல்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பல்லவர் காலத்துது. இல்லை ஆங்காங்கே இந்த முக்கியமாக பல சமயங்களை சார்ந்த செய்திகளும் உள்ள அப்படியே ஊடாலவே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. அது இந்து சமயமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ சமயமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், அல்லது ஜெயின சமயமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், எல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் பரவியது, எப்படிலாம் தோன்றிட்டு தமிழோடு சேர்ந்து அதுவும் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் இந்த பாண்டியாஸ் பற்றியும், இந்த பாண்டியாஸ் பற்றி சொல்லிட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் உள்ள நம்ம ஏராளமான குறிப்புகள் எழுதி வச்சுருக்கோம், உள்ளே போக முடியல. அதில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி சொல்கிறது, அங்கே இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எப்படி பண்ணாங்க, அப்புறம் அந்த பீட்டர் பாதுகாசுங்க எப்படி வந்தது, அதெல்லாம் இப்போ சொன்னால் சரியாக இருக்காது. உள்ளே படிக்கும்போது உங்களுக்கே புரியும், அதை பற்றிலாம் இருக்குது. அப்புறம் இந்த சோலாவை எப்படி தமிழருடைய சரித்திரம் இருக்க முடியும், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் புக்கு 3ல் தி ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன். சரியா? ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு அது மாறுகிறது, அந்த காலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நாயக்கர்கள் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் பை பர்த், முஸ்லீம் பை ஃபெய்த் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம். அதுக்கு அடுத்ததாக தி ஏஜ் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் அடுத்த பாகம். இது என்ன சொல்லியிருக்காங்க, தி மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் காலனைசேஷன், கிறிஸ்டியன்டம் இன் தமிழகம், ஃப்ரம் கம்பெனி டு எம்பையர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரம் கம்பெனி டு எம்பையர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தி ஏஜ் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திர போராட்ட காலம், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நினைக்கிறேன்னா சொன்னது தான் 390 பக்கங்கள் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூலை ஒரு மிகக்குரிய ஒரு 8-10 நிமிஷம் சொல்கிறதுங்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏராளமான பக்கங்கள், ஏராளமான செய்திகள், ஏராளமான தரவுகள். மிக நிச்சயமாக மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, வரலாற்றில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, மிக முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு நூலாக அமையும். தி ஹிந்து குழுமத்தினுடைய சேர்பர்சன் வணக்கத்தில் நிர்மலா லக்ஷ்மன் மேடம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தி தமிழ்ஸ்.